தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/4/2016 சனிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலை 10:02 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நோய் தீர்க்கும் தாவரங்கள். ஆலயங்களுக்கு போறோம், ஆலயங்கள்ல ஸ்தல விருட்சம்னு இருக்கு. எதுக்காக வச்சாங்க? நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே ஆலயங்களிலே ஸ்தல விருட்சம் உண்டானது. அம்மன் கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வேப்ப மரம் இருக்கும். சிவாலயத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வெல்வ மரம் இருக்கும். அதே போல பெருமாள் கோயிலே துளசி செடி வளர்ப்பார்கள். எல்லாம் ஆன்மீகம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வளப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. அதனாலேதான் இப்போ எல்லாம் நான் முன்னாடி சொன்னேன், காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா வேம்பு குடிக்க சொல்றாங்க, மலை வேம்பு நீர் குடிங்க, அந்த கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் கொடுக்குறாங்க. வேம்பு இருக்க தேம்புவது ஏன்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க. வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் முன்னாலேயெல்லாம் வளர்ப்பாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதியும்பாங்க. அந்த வேப்ப குச்சியினால பல் ஈறுகளை எல்லாம் சுத்தப்படுத்துவார்கள். பல்லுக்குள்ள இன்னைக்கெல்லாம் பிரஷ் வந்துருச்சு. ஆகையினாலே இப்படி இல்லத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில தாவரங்கள் மூலமாக கூட மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். கொய்யா மரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு எப்படி கொய்யான்னு வச்சா, பிறர் யாரும் கொய்து விடக்கூடாதான், நம்ம அவ்வளவு கண்காணிப்பா பார்த்துக்கணுமா. ஏன்னா அதனுடைய இலை கூட இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. அந்த இலையை மென்று சாப்பிட்டால் கூட சர்க்கரை நோய் குணமாகும் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். கொய்யா பழம் என்றால் கொய்தல் என்றால் பறித்தல் அர்த்தம். யாரையும் பறிக்க விடக்கூடாது, வீட்டுக்குள்ளே பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும்னு கொய்யானதுக்கு பேர் வச்சாங்க. கொய்யா மரம், கொய்யா பழம் என்று சொல்லி. அந்த கொய்யா பழத்திலேயும் மிக அற்புதமான சத்துக்கள் நமக்கு இருக்கின்றன. இப்ப பார்த்தா ஒரு மணி பிளான்ட்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடி வெற்றிலை கொடி மாதிரி இருக்கும். அந்த செடி வளர 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 நமக்கு பணவரவு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த செடி வளர்த்தார். அப்ப சொன்னாங்க, இந்த செடியை யாராவது தெரியாம எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டுல போய் வச்சா வளர்ந்தா அவங்களுக்கு அந்த யோகம் வந்துடும்னு. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய வங்கி அதிகாரி. அவர் அந்த செடி வளர வளர என்ன பண்ணாரு, அதுக்கு ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதுக்கு ஒரு காவலுக்குன்னு ஒரு ஆள் போட்டு சம்பளம் கொடுத்தார். ஏனென்றால் அவர் பல வங்கிகளுக்கு தலைவராக இருந்தார். இந்த மணி பிளான்ட் என்ற ஒரு செடி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்ப ரொம்ப இடத்துல வளர்க்கிறாங்க. அது இந்த காலத்துக்கு ஏற்ப வளர்க்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே வீட்டிலே சில காய்கறிகளை நம்ம வைக்கிற தோட்டம் வச்சிருக்கிற பொழுது இந்த வாழை மரம் வைக்கணும். எதுக்காக வாழை மரம் வைக்கணும் அப்படின்னா, வாழைப்பழம் நம்மை வாழ வைக்கின்ற பழம். அதிலே அமிலச்சத்து இருக்கான். கல்யாண வீடுகளிலே எல்லாம் ஒரு பழம் வைப்பார்கள். கடைசியா பழத்தை சாப்பிடக்கூடாது, முதல்ல பழத்தை சாப்பிடணும். முதல்ல பழத்தை சாப்பிட்டால் தான் ஜீரண சக்தியை உருவாக்கி அதற்கு பின்னாலே வரக்கூடிய அந்த துவட்டல், பொரியல், குழம்பு, சாம்பார் அதுல இருக்கக்கூடியவற்றை எல்லாம் உறிஞ்சி ஜீரண சக்தியை எளிதாக கொடுக்குமா. ஆனால் நம்மவர்கள் எல்லாம் கடைசியா பழம் வச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சு மோர் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடுகின்றார்கள். வாழ வைக்கும் பழம் வாழைப்பழம் என்று சொன்னார்கள். அதே போல முப்பழம் உண்டால் அற்புத ஜீரணம். மா, பலா, வாழை இந்த பழங்கள் ஜீரண சக்திக்கு வித்துடுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சில பேருக்கு வெங்காயம் பிடிக்கும், சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது. காயம் என்றால் இந்த உடம்பு, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லி ஒரு பழைய பாடல் உண்டு. இந்த நம்முடைய காயம் இருக்கிறது, இந்த உடம்பு, தன் காயம் பலப்பட வெங்காயம் சாப்பிடுன்னு சொல்லி வச்சாங்க முன்னோர்கள். வெங்காயத்தை எவ்வளவு அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடுறோமோ அவ்வளவு நம்ம உடலுக்கு நல்ல பலம். 2வது நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். வெங்காயத்தை உரிச்சு சும்மா வச்சு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. எல்லா நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள காய் அப்படிங்கறதுனால அந்த வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கிருமிகள் பூரா அதுல போய் ஒட்டிக்கிட்டுமா. அதனால எந்த நமக்கு தேவை இருக்கிறதோ தேவைப்படுகிற நேரத்துல வேகமா வெங்காயத்தை உரித்து உடனடியாக அதை நறுக்கி நம்முடைய அந்த உணவு பதார்த்தங்களிலே சேர்த்துக் கொள்ள வேண்டுமா. அதுக்குத்தான் அந்த வெங்காயத்துக்கு மேலே ஒரு சருகு போல ஒரு தோலை அதிலே சுற்றி வைத்திருக்கும் விதத்திலே அதை முளைக்க வைத்திருக்கிறார் இறைவன். ஆகையினாலே தன் காயம் பலப்பட வெங்காயம் உண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு முன்னோர்கள் நல்ல அறிவுரைகளை சொல்லி வைத்தார்கள். அகத்திக்கீரைன்னு ஒரு கீரை இருக்கு. அகம் என்றால் வீடுன்னு பொருள். வீட்டிலே வளர்க்க வேண்டிய கீரை அகத்திக்கீரை. அகத்திற்கு தேவை அகத்திக்கீரை என்றார்கள். அகத்திக்கீரையை வளர்த்தா அப்படின்னா அது குடல் புண்ணையெல்லாம் ஆற்றும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அற்புதமான ஒரு செடி இருக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு நோய் தீர்க்கும் அந்த தாவரத்தை பற்றி நாளை சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். பின்னணியாக இருப்பவர்கள் முன்னணிக்கு வர உங்களுக்கு வழிவகுப்பார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினி செய்திகள் வந்து சேரப்போகிறது. சேமிப்பு உயரும், செல்வாக்கு மேலோங்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, பெற்றோர்களால் பெருமை சேரும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதியை கடைபிடிக்க ஆலயத்தை நோக்கி செல்ல வேண்டிய நாள். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். எந்த புது முயற்சிகளையும் ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வளர்ச்சிப் பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, சுப செலவுகள் இன்றைக்கு ஏற்படும். வருங்கால நலன்கருதி திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டு சஞ்சலங்களை எல்லாம் தீர்த்து வழியை அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மகுருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இன்றைக்கு ஆபத்துகள் அகல, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அடுத்தவன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் முன்கோபத்தால் சில முட்டுக்கட்டைகள் வந்து சேரலாம். இன்றைக்கு பெற்றோர் வழியில் இருந்த பிரியங்கள் கொஞ்சம் குறையலாம். உற்றார் உறவினர்களை உங்கள் அனுசரித்து வைத்துக் கொள்வதுதான் நல்லது. செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சனி என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நாள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். விஐபிக்கள் விடுதேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். செல்வநிலை உயரும், செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். சொந்தங்களில் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் சனியோடு கூடியிருக்கிறார். இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நகை வாங்குவதில் நாட்டம் செல்லும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், மின்சாதன பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். வாகன யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் கூடும் நாள். பொருளாதார நிலை உயரும். போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். வீடு கட்டும் முயற்சிக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை பதியும் என்று உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உங்களை சரணடையும் நாள். இன்றைக்கு உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும். மாமன் மைத்துன வழி ஒத்துழைப்போடு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. செல்வாக்கு உயரும். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உத்தியோக நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குழந்தைகளின் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 2இலே கேது இருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைத்துறை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. நண்பர்கள் நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். என்ன இருந்தாலும் 8தாக 2இலே கேது இருப்பதால் காலசர்ப்ப தோஷத்திற்காக தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். செல்வாக்கு மேலோங்கும். ஞானகாரகன் கேது ஜென்மத்தில் இருப்பதால் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. திருமண முயற்சிகளில் விட்டுப்போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். போன் மூலம் மாலை நேரத்தில் வரும் தகவல் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாக அமையும். மீனராசி நேயர்களே, அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். ஆதாயமில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும். ஆரோக்கிய தொல்லை உண்டு. வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். நண்பர்கள் மாலை நேரத்தில் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஒரு சிலருக்கு அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும். பெண்மொழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். பொதுவாக இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் சனி என்பதால் 9இல் சனி வக்கரம் பெற்று இருக்கின்றார். லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கும் சனி வக்கரம் பெற்று இருப்பதால்
இன்றைக்கு நீங்கள் சனி பகவான் சன்னதிக்கு சென்று எல் தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.